மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இன்று நாங்கள் இந்த ஆண்மையின்மை அல்லது இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ஆண்குறி விரைப்பு அடைய முடியாத தன்மைக்குரிய விஷயங்களை பற்றி பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இன்று பார்க்க போகிற விடயம் என்னென்றால் செகண்ட் லைன் தெரப்பி. அதாவது செகண்ட் லைன் தெரப்பி என்று சொல்லுகின்ற போது நாங்கள் முதல் தரமாக ஒரு மருந்துகளை பார்த்தோம், குடிக்கின்ற மருந்துகள். இந்த செகண்ட் லைன் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லுகின்ற போது இது ஏனென்றால் நான் இந்த இடத்துல சொல்லுகிறேன் என்னென்றால், அதாவது ஒரு முழுமையாக இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை பற்றி எங்களுடையவர்கள் முழுமையாக எல்லாவற்றையுமே விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இதை நான் சொல்ல விரும்புகிறேன். எனவே இரண்டாவது படி சிகிச்சை முறைகளை பார்க்கின்ற போது நான் முதலிலே சொன்னது போல இந்த அதாவது இந்த எங்களுடைய ஆண்குறியினுடைய அது இன்ட்ரா யூரெத்ரல் அல்ப்ரோஸ்டெடில் ஊசியை மருந்தை நாங்கள் அனுப்பலாம். அதாவது என்ன, நான் முதலிலே சொன்னது போல இந்த ஸ்ரிஞ்சின் ஊடாக, ஒரு ஊசி போடுகிற ஸ்ரிஞ்சின் ஊடாக நாங்கள் வைத்து போட்டு ஆண்குறியில் அந்த மருந்தை உள்ளுக்குள் தள்ளுவது. அது இப்போது என்ன இருக்கின்றது, வைத்தியர் அந்த இடத்திலே இருந்து வைத்தியரின் உதவியுடன் இன்னும் கொஞ்சம் ஆழமாக உள்ளுக்குள்ளே அனுப்புகின்ற முறை. எனவே அது தயவு செய்து ஒரு வைத்தியரால் தான் இந்த புரோஸ்டோகிளாண்டின் எனப்படுகின்ற இந்த வேதியியல் ரசாயன பொருள் மருந்தை அனுப்ப முடியும். எனவே அது நாங்கள் சொல்லுவோம் இன்ட்ரா யூரெத்ரல் அல்ப்ரோஸ்டெடில் இன்ஜெக்ஷன் என்று சொல்லுவோம். அதை நாங்கள் அனுப்புவோம். இதற்கு மேலதிகமாக இன்னும் ஒரு வசதி வந்திருக்கிறது. என்னவென்றால், இந்த ஆண்குறியினுள்ளே நாங்கள் இந்த மருந்தை ஊசி மூலம் ஏற்றுவோம். முதல் சொன்ன அந்த முறை என்னவென்றால், எங்களுடைய சிறுநீர் துவாரத்தினூடாக, சிறுநீர் ஆண்குறியில் இருக்கின்ற சிறுநீர் கழிக்கின்ற துவாரத்தினூடாக நாங்கள் மருந்தை அனுப்புவது. அடுத்த நடைமுறை என்னென்றால், ஆண்குறி இப்படி இருக்குமாக இருந்தால் இதனுள்ளே அந்த அல்ப்ரோஸ்டெடில் மருந்தை நாங்கள் என்ன செய்வோம், நேரடியாகவே ஊசி மூலம் ஏற்றுவது. எனவே இது கட்டாயமாக ஒரு குவாலிஃபைடு வைத்தியரால் மட்டும்தான், நன்றாக பயிற்சி பெற்ற ஒரு வைத்தியரால் மட்டும்தான் இவற்றை செய்ய முடியும். எனவே இது எவ்வளவு காலம் வேலை செய்யும் என்று சொல்லி ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அது பலதரப்பு இன்னும் அதற்குரிய 100% சிகிச்சை முடிவுகள் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. என்றாலும் கூட ஒரு நாள் ஒரு 10 to 12 மணித்தியாலங்கள் மட்டும் இது வேலை செய்யக்கூடிய தன்மை இருக்கின்றது. எனவே ஒரு வைத்தியர் அருகிலே இருக்க வேண்டும். எனவே அந்த வைத்தியர் உதவியுடன் எங்களுடைய ஆண்குறிக்குள்ளே இந்த புரோஸ்டோகிளாண்டின் மருந்தை நாங்கள் அல்ப்ரோஸ்டெடில் என்று சொல்லுவோம். அந்த மருந்தை ஏற்றலாம். அல்லது எங்களுடைய இந்த சிறுநீர் துவாரத்தினூடாக கூட, சிறுநீர் வழியினூடாக கூட இந்த மருந்தை நாங்கள் அனுப்பக்கூடியதாக இருக்கும். எனவே இவை எல்லாவற்றுக்கும் மிக முக்கியமாக மீண்டும் மீண்டும் நான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், எங்களுடைய எல்லாவற்றுக்குமே எங்களுடைய இந்த பெண் துணையினுடைய சப்போர்ட், அவருடைய முழு ஆதரவும் எங்களுக்கு தேவைப்படுகிறது. எனவே இது இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே அவருடன் சென்றுதான் இந்த வருத்தத்தை, இந்த மருந்துகளை நாங்கள் ஒரு வைத்தியரும் கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஏனெனில் நீங்கள் இந்த ஊசி மருந்தை போட்டுக்கொண்டு வந்த பிற்பாடு உங்களுடைய பெண் துணையோ மனைவியோ உங்களுடைய பாலியல் ரீதியான தொடர்புகளை மேற்கொள்ள முடியாது என்று சொன்னால், மறுத்தால் அதிலே ஒரு விதமான பிரயோசனமும் கிடையாது. எனவே இந்த மருந்துகளை ஏற்றுகின்ற போது மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். பல பிரச்சனைகள் கூட இதை எங்களுக்கு சந்திக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இதனுடைய சக்ஸஸ் ரேட், அதாவது மிகவும் 185% மிகுந்த ஒரு பலனளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இவையெல்லாம், அதாவது சக்ஸஸ் ரேட் எவ்வளவு என்று சொல்லி எங்களாலே 185% என்றான்னு சொன்னாலும் அந்த கொஞ்சம் இதோடைய பக்க விளைவுகள், அதாவது இந்த தலை சுத்திர குணம், ஏனென்றால் அந்த நேர செலுத்துறபடியினால் உடலிலே இருக்கின்ற எங்களுடைய குருதி அமுக்கம், உங்களுக்கு தெரியும், இந்த மருந்துகள் எல்லாம் எங்களுடைய உடலிலே இருக்கின்ற இந்த ஸ்மூத் மசில்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மிகவும்
மென்மையான தசைகளை எப்போதுமே இலக பண்ண செய்யக்கூடியதாக இருக்கின்றது, டைலேட் பண்ணக்கூடிய, ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. என்றபடினாலே அந்த மருந்துகள் போய் எங்களுடைய மற்ற குருதியில் இருக்கின்ற உடலில் இருக்கின்ற நாடி நாளங்களில் வேலை செய்து அதன் மூலமாக எங்களுடைய உடலில் இருக்கின்ற குருதி அமுக்கம், பிளட் ப்ரெஷர் குறையக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த முறையிலே சொல்லப்படுகிறது கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் மிகவும் கூடுதலாக இருப்பதாக சொல்லப்படுறது. அது சைடு எஃபெக்ட்ஸ் என்று சொல்லுகின்ற போது பெரிய விளைவுகள் எல்லாம் கொஞ்சம் அந்த மயக்கம் மாதிரி அல்லது நாங்கள் சொல்லும் ஒரு தலை சுத்துகிற குணம் கொஞ்சம் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. என்றாலும் இதை சக்ஸஸ் ரேஸ் 185%. ஆனால் எங்களுடைய நாட்டிலே நாங்கள் அவ்வளவு இதை ப்ராக்டிஸ் பண்ணுவது இல்லை. என்றாலும் கூட மற்ற அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலே அந்த ஆணுக்கு இதை செய்வதற்கு விருப்பமாக இருந்தால் நாங்கள் இதை கூட செய்யலாம். ஆனால் முக்கியமாக இந்த கிருமி தொற்று, அதாவது உங்களுக்கு தெரியும் வடிவாக கிருமி இந்த ஆண்குறியை நாங்கள் தொற்று நீக்கி ஆன்டிபயோட்டிக், அதாவது தொற்று நீக்கி ஆன்டிசெப்டிக் என்று சொல்லுவோம், ஆன்டிசெப்டிக் மருந்துகளால், அதாவது தொற்று நீக்கின்ற மருந்துகளாக 4-5 தரம் துடைத்து அதில் இருக்கிற கிருமிகளில் அகற்றி போட்டு தான் நாங்கள் இந்த ஊசிகளை செலுத்த வேண்டிய நிலைமை இருக்கின்றது. இல்லாவிட்டால் அது அந்த ஊசியின் ஊடாக கிருமி தொற்று ஏற்படுமாக இருந்தால் அது பாரதூரமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே கவனிக்க வேண்டும். அதே நேரத்திலே எங்களுடைய இந்த ஆண்குறியை பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியம். இப்போது அந்த ஒரு லேட்டஸ்ட் நடைமுறையிலே எங்களுடைய உடலுக்கு உடற்பயிற்சி தேவை என்றபடினாலே கனவே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறான்றபடியே நான் சொல்ல விரும்புகிறேன். உடற்பயிற்சி தேவை என்றபடி அவர்கள் புஷ் பைக் அல்லது பைசைக்கிள் அல்லது சைக்கிளை அவர்கள் பாவிக்கிறார்கள். அதில் இருக்கின்ற இந்த பார் ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்குறது. எனவே இந்த பார் அடிக்கின்ற போது சில பேருக்கு அந்த பார்லே, சைக்கிள் பார்லே, அதாவது அவர்கள் பழகுகின்ற போது அந்த பாருக்கு மேலே விழுகின்ற போது அது நேரடியாக சென்று உங்களுடைய விதைகளையும் இந்த ஆண்குறியையும் பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. எனவே அதுவும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த ஆண்குறியிலே உடைவு, முறிவு என்று சொல்லலாம், அல்லது ஆண்குறியிலே அதனுடைய அதாவது ஒரு பெண் துணையுடன் தொடர்புகளை வைத்திருக்கின்ற போது அந்த இடத்திலே ஆண்குறி முறிவு கூட உடைந்து ஏற்பட்ட கூட சந்தர்ப்பங்கள் கூட எங்களுக்கு வந்து இருக்கின்றது. எனவே இவையெல்லாம் இதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் நாங்கள் இந்த ஆண்குறியை நாங்கள் கவனமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அதிலே பாரதூரமான பாதிப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக ஒரு ஆண் தன்னுடைய ஆண்குறியினுடைய விரைப்புத்தன்மை இழக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே சிறுவர்கள் இந்த புஷ் பைக் அல்லது பைசிக்கிள் ஓடுகின்ற போது அல்லது சைக்கிளை பாவிக்கின்ற போது கொஞ்சம் அவதானமாக, அவர்களுக்கு அது விளங்காது, எங்களுக்கும் விளங்காது, பெற்றோருக்கும் விளங்காது, அவதானமாக இருந்து கொள்ளும்படி நாங்கள் சொல்வது மிகவும் முக்கியமானது. எனவே இன்னும் அடுத்த கிழமையிலே நாங்கள் அடுத்த திங்கட்கிழமை நிகழ்ச்சியுடன் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு அடுத்ததாக பார்க்க போகிற விடயம் என்னவென்றால் ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன். அதாவது ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் சொன்னால் சில பேர் விந்து முந்துதல் என்று சொல்லுவார்கள், அல்லது அதாவது பெண்ணுடன் இருப்பதற்கு, ஒரு பெண் துணை இருப்பதற்கு முதலே சுக்கில பாயம் அல்லது விந்து வெளியேறுதல். இது பல பேருக்கு இருக்கக்கூடிய பாரதூரமான பிரச்சனையாக இருக்கின்றது. இன்னும் ஒரு 2-3 நாட்களில் நாங்கள் அந்த விடயத்தை கூட நாங்கள் பார்க்கலாம். எனவே இதனுடைய இந்த ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் என்று சொல்லப்படுகிற இந்த விந்து முந்துதலை பற்றி எத்தனை ஆயிரக்கணக்கான வருடங்களாக இந்த பிரச்சனை ஆண்களுக்கு இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இதற்றை பற்றி நாங்கள் வேறு நிகழ்ச்சிகளிலே நாங்கள் விவரமாக பார்த்து கொள்ளலாம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு கட்டாயமாக அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மணி சைனை, பெல் சைனை அமுழ்த்தி நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலும் தகவல் இருந்தால் 009477756245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே ஒருபோதுமே நம்பிக்கையை கைவிடாதீர்கள். பல பேர் மருந்துகளை எடுத்து பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னிடம். எனவே அவர்கள் கூட ஒரு நம்பிக்கையை கைவிடாமல் இருப்பது மிகவும் முக்கியம். கட்டாயமாக இந்த பிரச்சனை சரிவரும். எனவே பிறந்திருக்கின்றால் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவாக வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி.